சிக்கன் மட்டனையே மறந்துடுவீங்க. இந்த மாதிரி கருணக்கிழங்கு கிரேவி செஞ்சா 1/2 கிலோ அளவுக்கு கருணக்கிழங்க மீடியம் சைஸ்ல வெட்டி நல்லா கொதிக்கிற தண்ணியில மஞ்சத்தூள், உப்பு, 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்து 80% நல்லா வேகட்டும். இன்னொரு பக்கத்துல சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கசகசா, காரமுள்ள மிளகாய், காஷ்மீரி மிளகாய், கொஞ்சமா தேங்காய், கருவேப்பிலை நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். வெந்த கருணக்கிழங்க கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி லேசா பொரிச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்துல கடாய் அடுப்புல வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு தாளிச்சுட்டு வெங்காயம், இஞ்சி, வெள்ளை பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை 2-3 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்ல மைய வேகட்டும். இதுல மஞ்சத்தூள், உப்பையும் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணியும் ஊற்றி 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஊத்தின எண்ணெய் லேசா பிரிஞ்சு வந்தோன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி மறுபடியும் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு வறுத்து வச்சிருக்க கருணக்கிழங்கையும் சேர்த்து கிரேவி நல்லா சுண்ட வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. கடைசியா கொத்தமல்லி தூவிடுங்க. சிக்கன் மட்டனையே மறந்துடுவாங்க. இந்த மாதிரி கருணக்கிழங்கு கிரேவி செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.